ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, லாஸ்ட்டு கிளாஸில் டபுள் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். அது வந்து ஒரு ஷேப்பில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அடுத்து என்ன சொன்னேன், நெக்ஸ்ட்டு கிளாஸில் ஒரு பிக்சர் எடுத்தால் அந்த பிக்சரில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. ஸோ அந்த பிக்சரில் அப்ளை பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு எட்ஜு வருது அப்படின்னா அந்த எட்ஜில் வந்து நாட் போட்டு தான் முடிக்கணும். அப்படியே கண்டினியூஸாக நம்ம அடுத்தடுத்து எடுத்துகிட்டு வந்தோம்னா ஒரு மாதிரி வந்து ஹார்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஸ்டாப் ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து குட்டியாக ஒரு நாட் போட்டு அந்த இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு புதுசாகவே ஒன்று எடுத்துக்கலாம். அதே த்ரெட்லேயே அப்படி கண்டினியூஸாகவே வந்து நம்ம எடுத்துக்கலாம். நார்மல் செயின் போடுறது மாதிரியே தான் இதுவும் போடுறோம். ஆனால் நார்மல் செயினில் வந்து ஒரே செயின் ஸ்டிச் மட்டும் போட்டு போயிடுறோம். இந்த டபுள் செயினில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நார்மலாக போட்ட செயின்லேருந்து உள்ள மிடிலில் குத்தி எடுக்கிறோம். அவ்வளோதான், ரெண்டுக்கும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு பிக்சர் எடுக்கிறோன்னா அதாவது ஒரு ஸ்டிச்சை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது அப்படியே ஒரே தடவையில் வந்துடும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நிறையா ஒரு சர்க்கிளு, ஒரு ஸ்கொயரு, செக்குடு, நெளிவு, வளைவுகள் அந்த மாதிரியெல்லாம் நிறையா போட்டு ப்ராக்டிஸ் எடுத்தீங்க அப்படின்னா தான் அது வந்து ஈஸியாக வந்துடும். மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பும் அதுதான். ஆரி போடுறப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்டாண்டை வந்து மூவ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி ஸ்டாண்டை மூவ் பண்ணிக்கிறாங்க. பட் ஸ்டாண்டை வந்து மூவ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஆரி நீடிலையும் நம்ம வந்து நம்ம கைக்கு தகுந்த மாதிரி தான் ரொட்டேட் பண்ணிக்கணுமே தவிர, எனக்கு இந்த வளைவில் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக திருப்பவே கூடாது. ஒவ்வொரு தடவையுமே ஒவ்வொரு ஸ்டிச்சு போடுறோம் அப்படின்னா அந்த ஊசி மட்டுமே தான் வளையணும். மற்றபடி நம்ம ஸ்டாண்டோ கை நீடிலோ அதெல்லாம் அந்த மாதிரி வளைஞ்சிட்ருக்கக்கூடாது. கரெக்டாக என்ன பண்ணுறோம், ஸ்டாண்டை வளைக்கவே கூடாது. அந்த ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன், அந்த ஸ்டாண்டில் இருக்கிற அந்த நீடில் வந்து அந்த ஸ்க்ரூ டைட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அது எல்லா ஃப்ரேம்லேயுமே அந்த ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூ வந்து எப்போவுமே நமக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிற மாதிரி வச்சிடணும். எந்த வளைவு வந்தாலும் நம்ம நீடில் மட்டும்தான் சுற்றணும். அதுக்காண்டி நம்மளும் சேர்ந்து அது கூடயே சுற்றிட்டு போகக்கூடாது. அதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட்டு கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஆரி கற்றுக்கறணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வந்து ப்ராப்பராக எல்லா ஸ்டிச்சஸுமே நான் போடுறேன். டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எது எப்படி பண்ணணுன்றதை பொறுமையாகவே உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். புரியலைன்னா டவுட் இருந்தால் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எப்போவுமே டபுள் செயின் போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து 2 கலரில் த்ரெட் எடுத்துப்போம். ஒன்று வந்து நார்மல் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு, இன்னொன்று வந்து அந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளரையே இன்னொரு ஸ்டிச் போடுறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து 2 த்ரெட்டு நம்ம வந்து எப்போவுமே எடுத்துக்கிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி ஒரு செயின் இருக்குன்னா அந்த செயின் மிடிலில் குத்துறோன்னா அடுத்த செயின் வந்து அடுத்த செயினோட மிடிலில் தான் வரும். ஓகேவா? அதே மாதிரி கரெக்டாக போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அழகாக இருக்கும். இது நான் ஃபைனலாக போட்டு முடித்ததுக்கப்புறம் இதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆரி கற்றுக்கறணும், என்னால் வெளியே போய் கற்றுக்க முடியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இதில் இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே போதும். அழகாக நம்ம வந்து நமக்கான ப்ளவுஸ் போட்டுக்கலாம். ஏன் கஸ்டமருக்கு கூட நம்ம ப்ளவுஸ் வாங்கி போட்டு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து தெளிவாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு ஏதாவது டவுட்னால் கமெண்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம எதுக்கோ எவ்வளவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், வேஸ்ட்டாக டைம் போகுது. அதெல்லாம் கொஞ்சம் இதில் யூஸ் பண்ணிப்போம். நம்மளால் முடியும். எல்லா ஒரு செலவுக்குமே ஹஸ்பண்ட் கையவோ இல்லை ஃபேமிலியில் யாரோ ஒரு கையவோ எதிர்பார்க்காம நம்மளால் முடியும். நம்மளால் ஒரு இன்கம் ஏதோ ஒன்று குட்டியாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கூட அதில் நம்ம ஏர்ன் பண்ணுற அந்த ₹1 இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுங்கள். உங்களாலேயே முடியும். கண்டிப்பாக நீங்கள் பண்ணிடுவீங்க. ஆரியை பொறுத்த அளவுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டிச்சையுமே ஒவ்வொரு டிசைன்லேயும் ஒவ்வொரு ஷேப்லேயும் நம்ம மாற்றி திரும்ப அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து
நீடில் வந்து பழக்கமாயிரும். அந்த த்ரெட்டும் நமக்கு வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண வந்துடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு போடுறப்போ மட்டுமே தான் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி வரும். ஒரு 10 ஸ்டிச்சஸ் கிட்ட போயிடுச்சுன்னா போதும், உங்களுக்கு வந்து நீடில் வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடும். நீங்கள் எந்த பக்கம் திருப்பினாலும் நீடில் திருப்பும். எந்த ஒரு ஸ்டிச்சு போடுறதுக்கும் நீங்கள் ஸ்டாண்டை மூவ் பண்ணணும், நம்ம சுற்றி உட்காரணும் அப்படின்ற அவசியமே இல்லை. நம்ம ஒரு இடத்துல உட்காடுறோன்னா நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரேமில் இருக்கிற ஸ்க்ரூ வந்து நமக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் இருக்கணும். நம்ம வந்து எதுக்காண்டியும் எந்த காரணத்துக்காண்டியும் நம்ம அதை வந்து திருப்பவே கூடாது அப்படின்றதுல நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டாண்டை மட்டும் மூவ் பண்ணாதீங்க. நம்ம நீடில் தான் அதுக்கு எந்த பெண்டுக்கு போனாலும் நம்ம நீடில் மட்டும்தான் மூவ் பண்ணணும். அதுதான் கரெக்டாக நமக்கு அழகாகவும் வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? மறுபடியும் சொல்கிறேன், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அவுட்லுக் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சாரி, சொல்ல மறந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு பேட் இந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அந்த கண்ணுன்றது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஐஸ் வந்து அழகாக வர மாதிரி குட்டி ஒரு செயின் போட்டு அதை சுற்றி குட்டி குட்டியாக ஒரு செயின் போட்டு முடிச்சிங்கன்னா அதோட கண் வந்து அழகாக வந்துடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதை நல்லா பாருங்கள், ஜூம் பண்ணியே உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி குட்டி அது பக்கத்துலேயே ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து கண் வந்து அழகாக நீட்டாக குட்டியாக வந்துடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.